சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் அமமுக சார்பில் வெற்றி பெற்று தற்போது தாவேகா அரசுக்கு ஆதரவும் அளித்துக் கொண்டிருக்கிறார். மே 12 மற்றும் 13 இந்த நாட்களில் தேதிகளில் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை பெரும் ஒரு விவாதமாக்கியது என்று தாங்க கூற வேண்டும். நீங்கள் கேட்டது போல நானும் சத்தம் போடுவேன், உங்களால் முடிந்ததை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று அவர் பேசியது மிகப்பெரிய அளவில் ஆவேசமாக மாறியது. ஆனால் இதை அவர் பேசுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தாங்க எழுப்பியிருக்கு. முதல்ல காமராஜ் எம்எல்ஏ ஏன் அப்படி பேசினார் என்றால், சட்டமன்றத்தில் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து காமராஜ் பேசத் தொடங்கிய போது அவர் முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசி தனது ஆதரவையும் உறுதிப்படுத்தினார். அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அமமுக மற்றும் அதிமுக இபிஎஸ் அணி உறுப்பினர்கள் அவருக்கு கடும் ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் காமராஜை நோக்கி துரோகி, கட்சி மாறிவிட்டார்கள் என்று கோஷமிட்டு சிரித்தார்கள். தொடர்ந்து குறுக்கீடு செய்து அவரை பேச விடாமல் தடுத்ததால் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த காமராஜ் அவர்கள், நீங்கள் சத்தம் போட்டால் நானும் சத்தம் போடுவேன், என்னை பேச விடுங்கள், உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆவேசமாக அவர் திருப்பி கொடுத்தார். ஆனால் இதை யாருமே சட்டமன்றத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பதிலை காமராஜ் அவர்கள் முன்வைத்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அவர் மீது கோபப்பட்ட அந்த நபர்கள் யார் தெரியுமா? சட்டமன்றத்தில் காமராஜரை நோக்கி கேள்வி எழுப்பியது மற்றும் சத்தம் போட்டது முக்கியமான 2 தரப்பினர்கள். ஒன்று டிடிவி தினகரன் தரப்பு. காமராஜ் அமமுகவின் ஒரே எம்எல்ஏ, அவர் கட்சி தலைமைக்கு தெரியாமல் விஜய்க்கு ஆதரவு அளித்ததால் தினகரன் அவரை கட்சியிலிருந்தும் உடனே நீக்கிவிட்டார். சபையில் இருந்த அமமுக ஆதரவு பலகைகள் மற்றும் உறுப்பினர்கள் அவரை கடுமையாக விமர்சித்துக் கொண்டும் இருந்தார்கள். அதனால் அவர் மிகவும் கோபமடைந்து விட்டார். அவரும் முடிந்தளவுக்கு பொறுமையாக இருந்து பார்த்தார். பொறுமையை இழந்த உடனே அவரும் திருப்பி பேசவும் ஆரம்பித்தார். அடுத்ததாக 2வது தரப்பு எடப்பாடி பழனிசாமியின் அணி, அதாவது அதிமுகவின் 30 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் முடிவை எடுத்த நிலைமையில் காமராஜின் ஆதரவு விஜய்க்கு மெஜாரிட்டியை இன்னும் வலுப்படுத்தியது. இதனால் இபிஎஸ் அணியை சேர்ந்த உறுப்பினர்கள் காமராஜின் பேச்சை தடுத்து நிறுத்தினர். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையவே சட்டமன்றத்தில் எழுப்பியது என்றுதான் கூற வேண்டும். எதிர்கேள்வி கேட்பேன் என்று காமராஜ் கொடுத்த ஒரே ஒரு பதில் அனைவருமே திகைத்து போனார்கள். மன்னார்குடி மக்கள் எனக்கு வாக்களித்த தொகுதி வளர்ச்சி பணிக்காகத்தான், நான் யாருக்கும் பயப்பட தேவை கிடையாது என்பதை அவர் முன்வைத்தார். நீங்கள் என்னை மிரட்ட முடியாது, சபாநாயகர் எனக்கு பேச அனுமதி அளித்துள்ளார், நீங்கள் குறுக்கிட்டால் நானும் இன்னும் சத்தமாக பேசுவேன் என்று முதல்வர் விஜய் முன்னிலேயே சவாலையும் அவர் விட்டார் என்றுதான் கூற வேண்டும். ஆனா இந்த பின்னணியில நடந்தது என்ன தெரியுமா? இந்த கோபத்திற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் கணமே இருக்காங்க. உடனே பயம் மற்றும் பாதுகாப்பு. காமராஜ் முன்னதாக தன்னை மிரட்டுவதாக கூறிய முதல்வர் விஜயிடம் பாதுகாப்பு கேட்டிருந்தார். சபையில் அவர் காட்டிய கோபம்தான் யாருக்கும் அடிபணிய போவதில்லை என்பதையும் காட்டுவதற்காகவே இது இருந்ததாம். அடுத்ததா விஜயின் ஒரு ஆதரவு. காமராஜ் பேசும் பொழுது முதல்வர் விஜய் அவரை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். இது காமராஜுக்கு ஒரு கூடுதல் ஒரு தைரியத்தையும் தேடி கொடுத்தது. தகுதி நீக்க ஒரு அச்சுறுத்தலையும் கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தன்னை தகுதி நீக்கம் செய்ய தினகரன் முயல்வார் என்று தெரியும். அது அஞ்சவில்லை.